வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி 68 திரைப்படத்தில் நடித்து வந்திருக்கிற நம்ம விஜய் சார். மேலும் இந்த திரைப்படம் வில் ஸ்மித் நடித்த ஜெமினி மேன் படத்தினை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல்களும் தெரிவிக்கிறது. அதாவது படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்திருக்க நிலையில படத்தினை அடுத்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் படக்குழு வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு கோட் என ஒரு பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. இதனுடைய அறிவிப்பு நியூ இயர் தினத்தில் வரலாம் எனவும் கூறப்படுகிறது. படத்தை தொடர்ந்து நம்ம தளபதி இயக்குனர் யாராக இருக்கும் என எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில அடுத்த 2 வருடத்திற்கு நம்ம விஜய் சார் எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிக்கவில்லை என்ற ஒரு தகவல் அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தும் வெளிவந்திருக்கு. மேலும் 2026 தேர்தல் முடிந்த பின்பே அவர் படத்தில் நடிக்கலாம் என்றும் அதுவுமே விஜய் சாருடைய கையில் தான் இருந்து வந்திருக்கு. அப்படி அவர் மீண்டும் சினிமாவிற்கு வரும்பொழுது அவருடைய 71வது திரைப்படத்தினை லோகேஷ் கனகராஜ் இயக்கலாம் என ஒரு தகவல்கள் இணையத்திலும் வலம் வந்துட்டு இருக்கு. அவரே நிறைய படம் வச்சிருக்காரு என கேட்டதற்கு தலைவருடைய 171, கைதி, ரோலக்ஸ், விக்ரம் 3 என முடித்துவிட்டு நம்ம விஜய் சார் இயக்கலாம் என்று கூறப்பட்டிருக்காங்க. மாஸ்டர் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் தளபதி 67க்கு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. அதே போல லியோ படத்துடைய கார் நம்பர் 71 என இருந்து வந்திருக்கும். இதனை வைத்துதான் இந்த தகவல் இணையத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கு. ஆனால் இப்படி உருவானால் கூட அதற்கு 4 வருடம் கூட எடுக்கும் எனவும் கூறப்பட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.